தாத்தாவுக்கு தெரியும். உன் மகன் தேவதாசனை அழைத்து அசலாத்து முதல் சென்று காட்டிற்கு போய் தெய்வம் கூறடி என்று கூறினார். நான் பெற்ற மகனை அழைத்து, ஐயா தேவதாசன் என்று தாத்தாவிற்கு மூத்த தாத்தாவிற்கு தெரியாது. நீ அசலாத்து முதல் சென்று காட்டிற்கு போய் தெய்வ கண்ணே என்று கூறி அனுப்பி வைத்தேன். போனவரை இன்னும் காணவில்லையே, என்னை காணும் ஒன்றுமே புரியவில்லை. என்ன செய்வேன் இன்னமும் வர காதே என்று தாத்தாவிற்கு மூத்த தாத்தாவிற்கு தெரியும். நீ சலாத்து மீது சென்று காட்டிற்கு போய் தெய்வோட கண்ணை என்று கூறியது நான் பெற்ற மகன். அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது அம்மா, ஒருவடி என்ன பாவையிடம் கேட்டாரே, அப்பொழுது என்னுடைய இதயமே விடுத்து விடும் போல் இருந்தது. பசி என்பது என்னதென்று தெரியாமல் வளர்ந்த என் பாலகன் என்ற பசிக்கிறது என்று கேட்டு அவளுக்கு ஒருபடி அன்னம் கூட கொடுக்க முடியாத பாவியாகி விட்டேனே என்று அம்மா ஏனம் அழுகின்றீர்கள், நான் ஏன் தவறாக கேட்டு விட்டேன் என்று கூறினேன். இல்லை செல்வமே இல்லை, நாம் ஒருவருக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நினைத்த நேரமெல்லாம் அன்னம் உண்பதற்கு நாம் எங்கே போக முடியும் என்று கூறியது நான் பெற்ற மகன். அம்மா இதற்காக கலந்துகிட்டீர்கள், எனக்கு பசி இல்லை அம்மா, எனக்கு பசி இல்லை, நான் சமத்தாக சென்று தெரிவிக்கிறேன் என்று கூறி சென்றானே, சென்றவனை இன்னும் காணவில்லை. பெண்களுக்கு வலது கண்ணும் வலது தோளும் துடிக்க கூடாது என்று கூறுவார்களே, என்று எனக்கு வலது கண்ணும் என்னுடைய அடிவயிற்றிலே இடம் முடியாத வேதனையாக இருக்கிறது. என்னோட கூடாது
நான் எழுந்தேன், நகழ்ந்தேன். நான் கொண்ட கணவரையும் பிரிந்தேன். நான் பெற்ற மகன் ஒருவனால் தான் இந்த உலகத்திலேயே உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கௌஷிகனுக்கு கொடுத்த வாக்கால் முனிவருக்கு நாடு நகரம் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்காக என்னையும் என் மகன் லோகியதையும் காலகண்ட பகவானுக்கு அடிமையாக்கும் பொழுது என்னுடைய கணவர் கூறினார், அம்மா தாராவதி, என் உயிரையே உன்னிடம் ஒப்படைக்கின்றன. நான் மீண்டும் காணும் நிலம் ஏற்பட்டால் என் மகனை என்னிடம் பத்திரமாக ஒப்படைக்க விண்ணப்பமாக ஐயனே, என்னை சொல்ல தவறினால மாற்றி விடாதே ஐயா, என்னை சொல்ல தவறினால மாற்றி விடாதே. நான் வளர்த்த தங்கமே, நான் வளர்த்த மயிலை, நான் வளர்த்த மாலப்புறாவே என்னடா போன. ஐயோ, ஒரு பசியில் கிடக்க தலைக்காவது மயங்கி விழுந்து விட்டாயா? இல்லை என்றால் அசாத்து மனிதனை விடுத்து வழி தவறி விட்டாயா? பெண்களுக்கு வலது கண்ணும் வலது தோளும் துடிக்க கூடாது என்று கூறுவார்களே, இன்று எனக்கு வலது கண்ணும் வலது தோளும் துடிக்கின்றதே. ஐயோ, ஏதோ நடக்கக்கூடாது நடந்தது போல என் மனதுக்கு தோன்றுகிறது ஐயா. நான் வளர்த்த மயிலே, நான் வளர்த்த மாடப்புறாக எங்கடா போன ஐயா? நான் பெற்ற செல்வம் ஐயோ, நான் என்ன செய்வேன்? என் குழந்தை எங்கே போனா? புரியவில்லை. என் தெளித்து போனா
அங்கு சென்றார்கள். என்னுடைய மகன் தேவதாசன் எங்கே என்று கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஐயா, அகத்துக்கு வந்துட்டோம். ஆமா, சந்திரமதி அம்மா கேட்டா அதுவும் வர்றோம், வந்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லணும். வாழைப்பழத்துல ஊசி காட்டுக்கு போனோம். காட்டுக்கு போனதை பத்தி கூட வருத்தப்படணும். சரி, எல்லா ஆளுக்கு ஒரு முடி சாதம் சாப்பிட்டோம், குறிச்சபடி சாப்பிட்டோம். அதுலயும் அதை பத்தி கூட வருத்தப்பட்டோம். சரி, தெப்பை இறக்க போனோம். ஆமா, அதை பத்தி கூட வருத்தப்படல. அப்புறம் என்ன தெப்பை அறுக்க மறந்துட்டேன். சரி, அதை பத்தி கூட வருத்தப்படல. ஆனா அவனை கடிச்ச போக உன்னை கடிக்காம போனேன் சொல்றேன். ஏண்டா நீ வாட்டுல பேசிட்டு இருக்கேடா. சரி, ஏண்டா அதான் சொல்லுவாங்க, பித்தவனை பித்து பிள்ளை. ஆமா, பித்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளையோட பிள்ளையோட. அது மாதிரி அந்த அம்மாட்ட எப்படா சொல்றது? வாயில தாண்டா சொல்லணும், வாயில தாண்டா சொல்லணும். பாரு, யாரா காலத்துல ஆட இருக்கிறா கோழி யாரம்மா காலாண்டாக வைக்க சத்தி மாமி. ஒண்ணு. யாரம்மா காலாண்டாக வைக்க சத்தி மாமி. ரெண்டு. யாரம்மா காலாண்டாக வைக்க சத்தி மக்களா என் புள்ள ரொம்ப பசியோட வந்தாதையா. ஒரு வேலை பசியா காலை நாங்கெல்லாம் கட்டி சாதம் கொண்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு முடிச்சபடியே தரோம். சாப்பிட்றோம் அப்படின்னா வாங்கி சாப்பிட மறுத்துட்டான். ஏன்டா அப்படி சாதத்தை வாங்கி சாப்பிட்றதுக்கு மறுக்கிற இட காரணம் அப்படின்னு அடை தோழர்களே, தங்களிடத்தில் சாதம் வாங்கி சாப்பிட்டா சத்தியத்துக்கு பந்தம் வந்துன்னு சொன்னான் மாமி. ஐயா சொல்லிட்டு அவன் சூரிய வம்சத்தை பிறந்தோடையா சத்தியத்தின் குரல் கொண்டு பிறகையால் வாங்கி கொள்ள மாட்டாரப்பா. பிறகு என்னையால் நடக்கிறது? பச்சை குழந்தையா இருக்கு, நீக்கு பசிக்கு வேண்டாம், இப்படா இப்படி வரப்போறா அப்படின்னு. அந்த மாதிரி கங்கை தெரியுது, அந்த கங்கைக்கு போடா அப்படின்னு. கங்கையில போய் ஜலம் வந்துட்டு வேடா அப்படின்னு.
யாரோட போலாம் போய் ஒரு கை ஜலத்தாண்டா பாருங்க. காக்கா பறந்து வரது எச்சரிட்டுச்சு. அது அப்படியே கையில விட்டான். ரெண்டாவது கை ஜலத்தாண்டா பாருங்க. செத்த மீன் கையில வந்துருச்சு. அதையும் கையில விட்டுட்டான். மூன்றாவது கை ஜலத்தாண்டி யோசனை பண்ணிட்டு இருந்தான். ஏன் தம்பி ஜலத்தள்ளி இருந்து யோசனை பண்ணிட்டு என்னோட காரணம் அப்படின்னு அவன் சொன்னான். அடே தோழர்களே, எனக்காக இந்த ஒரு கை ஜனம் கிடைக்குது. என்னை 10 மாதம் சுமந்த பெற்ற தாய்க்கு இந்த ஜலம் கிடைக்குமோ இல்லை தங்கள் நினைச்சா பாருங்க. அந்த ஜலத்தை அப்படியே கங்கையில விட்டான். மேல ஒண்ணு வந்து 2 வழி, ஒண்ணு நேர் வழி, ஒண்ணு குறுக்கு வழி. நாங்கெல்லாம் குறுக்கு வழியில போயிட்டோம். அவன் நேர் வழியிலேயே போயிட்டான். எங்க போனா? என்னையா மேலவனுமா போயிட்டான் வந்துட்டான் என்னென்னமோ சொல்வதை பார்த்தால் எனக்கு ரொம்ப பயமாக பாருங்க. தாமிய மாந்தல் கூட்டம் ஏண்டா 1000 மந்தை போடுறீ அழுப்பு தீராமல் கதை சொல்றான்னு அவன் சொல்லிட்டு வந்தாங்க. நீலமர அவன் சொன்னா பாருங்க என்ன கதை சொல்றா அப்படின்னு. ஏதோ ஒரு கதை சொல்றாங்க. அடே தோழர்களே, பட்ட கதை சொல்லட்டா, இந்த சதுரமதி நிலையத்தில் பிறந்த கதை சொல்லட்டா, எந்த கதையடா சொல்லட்டும்னு சொன்னா கதை சொல்லிட்டு வந்தான். காடு வந்து அவன் கதையை முடிச்சுடுச்சு. அவன் சொன்ன கதை முடிச்சுடுச்சு. சரி, ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு அடியில எல்லா சமத்திலையும் சேகரிச்சுட்டான். ஆனா ஒண்ண மறந்துட்டான். என்ன மறந்தான்? இல்ல உண்மை தெப்பே இருக்க மறந்துட்டான். ஐயோ, திதிக்கு தேவைதானே முக்கியமாக வேண்டும், அதையே மறந்து விட்டாரா? மறந்துட்டான். பிறகு ஏண்டா நாம இத்தனை பேர் இருக்கவே ஆள் முடிச்சபடியே தரோம், கட்டா கட்டி சுமந்துருவாங்க. அடே தோழர்களே, தங்களிடத்துல இந்த தெப்ப புல் வாங்கினா சத்தியத்துக்கு பங்கு வந்துட்டு நானே இருக்கணும்னு போன மாமி. ஆமா ஆமா, தெப்ப இருக்க போனா பாருங்க, ஒரு பெரிய புதர் ஒன்று தெப்ப புதர். அந்த தெப்ப புதர் அதுக்கு மேல ஒரு சின்ன மண் இருந்துச்சு. ஆமா, கரையா புத்து 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 அதுக்கு மேல கண்ணுல மண் அடிச்சு தெரியும். எதுக்கு நோவும் காக்கைக்கு கொண்டாட்டம் என்று கூறுவார்கள். ஒரு தாயுள்ள படுவேனை தங்களுக்கு புரியவில்லையா? ஐயா ஐயா, உங்க காலம் என்னையா அம்மா, இந்த மனசை கொஞ்சம் கல்லாக்கி கொள்ளுதல் அம்மா, மனசை கொஞ்சம் கல்லாக்கி
ஆ ஆ மாமி அழுவத ஒன்றுமில்லை மாமி அழுவத அழுவத ஒன்றுமில்லை அப்படி சொல்ல கேள பொருள் எங்கும் உணர்வுள்ளே ஒன்றினோ காட்டுக்குள்ளே 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 பழுதில பாவங்களுக்கு உங்க என்ன சொல்ல வரேன் மாமி மங்க வர்றானா அதோ வர்றான் இந்த மாமி வந்தாடா வரா உங்க மகன் வர்றா மாமி ஐயா 56 தேசத்தையும் ஆழ பிறந்த அரசே, உனக்கு இப்படி ஒரு அழக சாவாடா நேரோடு இந்த பாவி வரமா வரவிருந்து தவமா சந்தாலி ஐயா, நீ தான் என்னுடைய வாழ்வு. நேரத்திலே பிச்சு உள்ளத்திலே என்னெல்லாம் நினைச்சியோ, என்ன நினைச்சியோ, என்ன புரிந்து தந்தையை நினைத்தாயோ.
கருமம் தீருமா. இந்த காசி ஒரு புனிதமான பூமி. ஏய், இந்த காசி ஒரு சிறப்பு மிக்க பூமியா. இந்த காசிக்கு தனி ஒரு பெருமையே இருக்கின்றது. ஐயோ லோகிதாசா, இந்த காசியோட பெருமையை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இந்த காசியோட புனிதம் என்ன தெரியுமா? இந்த காசியிலே காகம் கரையாதான். ஆமாடா தெரியும். இவ்வளவு புனிதமான பூமியும் இந்த காசி. இந்த காசியிலே காகம் கரையாதான். கருடன் இருக்கின்றதே, கருடன் அது அடக்காது. அவ்வளவு சிறப்பு மிக்க பூமியாம் இந்த காசி. மலர்கின்ற மலர்கள் இருக்கின்றதே, அது மணக்காது, அது மணக்காது. அவ்வளோ ஒரு பெருமை வாய்ந்த பூமியாம் இந்த காசி. மாடு இருக்கின்றதே, மாடு அது முட்டாதாண்டா தங்கம், அது முட்டாது. அவ்வளோ ஒரு சிறப்பு மிக்க பூமியாம் இந்த காசி. இவ்வளவு எதுக்குற செத்த பிணங்கள் இருக்கின்றதே, செத்த பிணங்கள் இந்த காசியிலே செத்த பிணங்கள் அழகாண்டா. மலர்கள் அவ்வளவு ஒரு புனிதமான பூமி, அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க பூமி, அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பூமியா. அவ்வளவு ஒரு சிறப்பு மிக்க பூமியிலே, அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பூமியிலே பிஞ்சு உள்ள உயிரை மட்டும் எப்படி அந்த பாலுக்கான துடிப்பாலே. இவளுக்கு யாரு இருக்கா? இவ ஒரு நாணயத்தை பாவி ஆயிட்டு அப்படி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க உயிரை பறிச்சுட்டு போயிட்டா. ஐயா, எல்லாரும் சொல்லி தனி மரம் ஆக்கிட்டீங்களா? நான் என்னடா செய்ய போறேன்? இது எப்படி இருக்க போறேன்? ஐயா, என் கொடுமையை யார்த்தடா சொல்லுவேன்? இந்த நாதியத்தை பாவியின் கதையை கேட்பதற்கு கூட ஒரு நாதியை பூரா கண்டாட்டுதே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லி நான் நழுவேன்? யாரிடத்தில் உறவிடுவேன்? தங்கமே என்ன சொல்லி
என்று கூறுவார்கள். அது எங்களுக்கு தான் பொருந்துமா இறைவா? நாங்கள் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? கூலியை குறைத்தோமா? குறைவரக்காவிட்டோமா? அண்ணன் என்று வந்தவரை பின்னவரை செய்தோமா? பெரியோரை படித்தோமா? ஐயோ, பிள்ளைப்பால் இல்லை என்று சொல்லவா? நாங்கள் யாருக்குமே எந்த தீங்கு செய்யவில்லை. எங்களுக்கு ஏறிப்படி இனிமேல் இடையாக கொடுக்க வேண்டும் ஐயா. நான் என்ன செய்வேன் ஐயா? மங்காள ரவிகுலத்து மாணிக்கரத்தினமே, தூண்டா மணிவிளக்கே ஜோதி முகம் மாணவனே, அப்பா நீ பிறந்த வேலையே நீதிமதி வேதியிற்கு வேணவொரு ஏதெல்லாம் வினையாய் மூண்டதப்பா. தெய்வமே உண்டைத்தான் நான் நம்பிப்பேன். உன்னைதான் போற்றாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ? கோடை குறைத்தோமா? நாங்கள் குறை மறக்காவிட்டோமா? அண்ணன் என்று வந்தவரை நாங்கள் பின்னவர செய்தோமா? பெரியோரை தான் படித்து நாங்கள் பெரும்பழிகள் செய்தோமா? என்ன விலை செய்தோம் என்று எனக்கே தெரியவில்லை. மாணிக்க மகுடம் தரித்து என் மன்னன் அரசாலையிலே காணிக்க என்றவர்க்கு அவர் கடனேதோ சொன்னாரோ? ஒப்பரியை கூறுவாயே. இது என்ன அமுதமொழி வார்த்தை? நான் எப்படா கேட்க போறேன்? நான் எப்படா கேட்க போறேன்? எப்படா வளர்ந்த முகத்தை பார்க்க போறேன்? எப்படா உன் வளைந்து பேச்சு கேட்க போறேன் ஐயா? அப்பா மாண்டாயோ ஓ மாலே
மகனே, நான் பெற்ற தங்கம் நீ எந்த இடத்துல இறந்து கிடக்கு, அதை கூட அசலாத்தம் என்று சொல்லாமல் போய்விட்டார்கள். ஐயோ, நான் யாற்று போய் கேட்பேன். ஐயா, அசலாத்து குழந்தைகளே, அப்பா, ஐயா, என் பிள்ளை எந்த இடத்துலயே இருந்து வாயா அப்பா, என் மகன் லோகிதாசன் இந்த இடத்திலே இருந்து கிடைக்கிறார். அப்பா, உங்க மகன் இருந்து விட்டாத எவ்வளவு ஒரு வேதனைப்படுகிறீர்களே. நீங்கள் இருக்கிறேனே மேலவன மந்திரத்தில் ஆலமரத்துக்கடியில் உங்க மகனை படுக்க வச்சு இந்த பாவி பெரிய பாறைகள் எடுத்து ஐயா, எதையா அப்படி செஞ்சீங்க? அவள் பகல்படிய முகத்தை பார்க்க கூட உங்களுக்கு ஈவு இறக்கம் பிறக்கவில்லை. அம்மா, இவன் ஈவிறக்கம் இல்லாதவன், இவன் ஈவிறக்கம் இல்லாத கிடையாது. ஏனென்றால் அந்த வேத மனமந்திரத்திலே எத்தனையோ நாய்கள்லாம் வருகிறது. அந்த பிஞ்சு முகத்தை எடுத்து ஆசி பண்ணியிருந்து அதுக்காக தானம்மா கல்லை வச்சு அதுக்கு மேலே தலையெல்லாம் போட்டு மூடி வருகின்ற வழியிலே ஆடு மாடு திங்காத தலைகளாக ஒழித்து போட்டு போட்டு வந்திருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னான், பத்தியம் தொடர்ந்தாலும் தொடர்ந்து சத்தியம் விட்டு தொடரக்கூடாதுன்னு சொல்லியிருக்க. எங்கே இறந்த செய்தியை கேட்டு தன்னுடைய தாய் நிலை மாறி சத்தியம் தவறி விடுவாளோ என்று சத்திய போதனை செய்துவிட்டு போனாரா என்னுடைய மகன். சேர்த்து பாருங்க ஐயா, உன்னை காண வேண்டும் என்று என் மனது துடிக்கின்றது. ஆனால் நம்மை அடிமையோட கால கண்ட பகவான் என்று விடமாக்கி கொண்டுதானா உன்னை நான் காண வர வேண்டும். இப்படி ஒரு நிலைமை எந்த தாயிற்குமே வரக்கூடாதா? எந்த தாயிற்குமே வரக்கூடாது. நீ இருந்த செய்தியை கேட்டு என் மனது பாடுபடுகிறது. உன்னுடைய பார்வடி முகத்தை பார்க்க வேண்டும் என்று என் மனதுடையாக துடிக்கின்றது. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் காலகண்ட பகவான் சென்று உன்னை காண்பதற்காக விளைவாக்கி கொண்டுதானா நான் வர வேண்டும். நான் என்னடா செய்வேன்? இதையோ மறந்தே கவலையும் காத்து போன்ற பாட்டு கேட்காதோ இதையோ
காணவர் சென்று உன்னை காண்பதற்கு